அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பதான் தலைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நான் போட்டு நான் அவனுக்கு காட்டினேன். அவரு தெளிவா சொல்றாரு, தாராளமா செஞ்சுக்க, ரஹ்ஸ அனுமதி கொடுத்தார் என்று வந்து பின்னாடி அதனுடைய காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஹதீஸ்ல தெளிவாக இன்ன காரணங்களுக்காக தான் சொல்லப்பட்ட பிறகு தாராளமா செஞ்சுக்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கங்கிற கருத்துல அவர் பேசி இருக்கிறாரு. நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் இருக்கா? இப்படி இல்ல, அபாண்டமா சொல்லி இருக்காருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முத்தாவை ஏவுனாங்கன்னு இருக்க. அடுத்து இன்னொரு கிளிப்பு போட்டேன்னு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவரே தடுத்தாங்கன்னு பத்வா கொடுத்து விட்டு இவரே தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஹதீஸ்ல புகாரில இருக்குன்னாரு, அடுத்த ஹதீஸ்ல இவரு பண்றாருன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள முத்தாங்கிற அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்று தெரிந்த பிறகும் கூட வேணும் என்றே மனமுரண்டாக அவங்க செய்ததை போல சித்தரித்து காட்டியிருக்காருன்னு கிளிப்பை போட்டு விளக்கிருங்க. இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்றேன்றத பார்க்கல. இது கிளிப்பை போட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் அவரு பிஜே கிளிப்பை போட்டுட்டு இருக்கீங்க, தப்புன்னு ஒத்துட்டு போக விட்டுறேன். 3 கிளிப்பு போட்டல தப்புன்னு ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மலக்குமார்கள் தவறு செய்தார்கள், ஆட்சேபனை செய்தார்கள். அவர் எத்தனை வந்து தர்ஜுமாவை காட்டி அவர் மாத்தி விட்டாரு அப்படின்றாங்க. நான் வாசிச்சது தர்ஜுமால அவர் பில்லி சூனின்னு ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. அது இன்னொரு புக் வேற எழுதிருக்காரு, 2 புக் எழுதினாரு. முதல் புக் எழுதின உடனே முடிச்சு வாங்கின உடனே 2வது புக் மாத்தி விட்டாரு, கருத்தை கொள்கையே மாத்தி விட்டாரு. அவர் எழுதின பில்லி சூனியம் புக்கு உங்க ஆன்லைன்ல இருக்கு, அதுல இருந்தா நான் எடுத்து போட்டேன். நீங்க கூட சொல்லுங்க, இல்ல அது பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லுங்க. ஆனா அவர் தெளிவா டிக்ளேர் பண்ண மாதிரி இல்ல. ஆனால் இந்த கருத்து நச்சு கருத்து, பொய், அது குர்ஆனுக்கு முரணான கருத்து பதிவு பண்ணி வச்சிருக்கோம். கொள்கையே மாற்றக்கூடிய ஒரு கொள்கையை குஃபரான கொள்கையில சொல்லிட்டு குஃபரான கொள்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. முஷ்ரிக் ஆக்கி விட்டு அப்புறம் முஷ்ரிக் இல்லைன்னு மாறுறது, இந்த கொள்கை உங்ககிட்ட தான் இருக்கு. அதே போல உபய் இப்னு கஅப் மாற்று வந்தாங்க. ஹதீஸ கேட்டேன், சஹாபி மேல அபாண்டமா போடுறீங்களே, ஒரு வசனத்தை அவங்க சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு சொன்னீங்களே, குர்ஆன்ல இல்லாத ஒரு வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்க, பின்னாடி என்ன எதுக்கு ஓதுவான்னு அவர் பேசுறாரு. முத்தாங்கிற அந்த நிக்காவுடைய விஷயம் சம்பந்தமாக பேசிக்கிட்டு வராரு. அப்ப முத்தாங்கிற நிக்காவுக்காக வேண்டி ஒரு சஹாபி குர்ஆனுடைய வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு பழி போட்டு வச்சிருக்கீங்களே. நீங்க இப்னு அப்பாஸ் நீங்க வாசிச்சீங்க, இப்ப உபய் இப்னு கஅப் தஃப்சீர்ல சிலர் வாசிச்சீங்க. நான் கேட்டது சஹீஹான ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்து நீங்க பேசியிருக்கீங்களா? ஒரு பழி போட்டிருக்கீங்களா சஹாபி வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுனாங்கன்னு? நீங்க இப்ப வாசிச்ச அந்த தஃப்சீர் வாசிச்ச அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு வேணும், எங்கிருந்து வாசிச்சீங்களோ அது வேணும். அதுல சில இருக்கு, வைக்க வேண்டியது இருக்கு, அதையும் வைப்பேன். அதே போல வந்து சஹாபாக்களுடைய விஷயத்தை எடுத்து போட்டேன். சஹாபாக்கள் காசுக்காக வேண்டிய குர்ஆனுடைய வசனத்தை வச்சாங்கிறீங்களே, உங்க ஆளு ஒருத்தர் காசு வந்து கீழே எடுத்து கொடுத்து விட்டா அவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி உணர்வு பத்திரிக்கையில அவரை புகழ்றீங்களே. சஹாபாக்கள் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுங்கறா, அல்லாஹ் விவரம் இல்லாதவனா, அல்லாஹ்வுக்கு அறிவில்லாதவனா? அவன் ஹக்கீம் ஞானம் உள்ளவன் இல்லையா? ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை புரிந்து கொண்டவன் சொல்றான், ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை புரிந்து கொண்டவன் சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இவ்வளவு மோசமா இல்லாததை விமர்சிக்கீங்க. அதாங்க கேள்வி. தாராளமா செஞ்சுக்கணும், எங்க இருக்கு வசனத்தை? இந்த முத்தாக்காக சேர்த்துக்கிட்டு ஓதுறாங்க, எங்க இருக்கு வசனத்தை? வளைத்தார்கள். உயிரே தியாகம் செய்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட சஹாபாக்கள், பணம் வந்த உடனே காசுங்கிற வந்த உடனே மனுஷன் எப்படி ஆயிடலான்னு சொல்லி வசனத்தை இணைச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லி அபாண்டங்களை சுமத்தி இருக்கீங்கன்னு சொல்றேன். அப்ப இது கேள்விமா பதிலா காணும். அப்ப சஹாபாக்களுடைய விஷயத்துல மீண்டும் தெளிவாக இருக்கு, முட்டு கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவு புகழ்ந்து சொல்றானே. நான் கேட்கிறேன், இதை இன்னொருத்தன் பார்த்தானா, ஒரு கிறிஸ்தவன் பார்த்தானா, இப்ப காலையில ஒரு கிளிப்பு போட்டனா, இந்த மாதிரி கிளிப்பா சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவான, சீரழிப்பான, இல்லாததை சேர்த்து சொன்னீங்கன்னா பழி போடுறேன். எடுத்து காட்டுங்க தாராளமாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தாவுடைய திருமணத்தை ஆதரித்தார்கள், செஞ்சுங்கன்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். தடுத்து விட்டு இந்தாலே சொல்றாரு, சொல்லி வச்சிருக்கீங்க போட்டல கிளிப்ப, பழியா போடுற கிளிப்ப போட்டல. அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இவ்வளவு மோசமாக இல்லாத வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு விமர்சித்தீர்கள் என்று போடுற. நீங்கள் ஆதாரத்தை வைக்கணும், வைக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த விஷயங்களை.